ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இனிப்பு நெல்லிக்காய் ஊறுகாய் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான நெல்லிக்காயை நம்ம மரத்துலேருந்தே பறித்து எடுத்துக்கலாம். வாங்க பாருங்கள், நம்ம மரத்தில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. எல்லாம் கொத்து கொத்தாக இருக்குங்க. காயை பார்க்கவே ஆசையாக இருக்குங்க. இதில் நம்ம பழமாக இருக்க நெல்லிக்காயெல்லாம் பறித்து எடுத்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நெல்லிக்காய். நல்ல கிளைமேட்டும் நல்லா மழை வர மாதிரி சூப்பராக இருக்குங்க. இப்போ ஊறுகாய்க்கு தேவையான நெல்லிக்காவை பறிச்சாச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வானல் வச்சுட்டேங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சிங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இந்த பவுலில் 3 பவுலு சின்ன நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க. ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெல்லிக்காய் பிக்கிள் காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது 2 நிமிஷம் இப்போ எண்ணெயிலேயே நல்ல இந்த நெல்லிக்காய் வேகட்டும். 1/4 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு இந்த சின்ன நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த இனிப்பு நெல்லிக்காய் ஊறுகாயை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம செஞ்ச பிறகு ஒரு பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா 1 மந்த் ஆனாலும் இது கெட்டு போகாதுங்க. நல்லா அந்த பாகுலேயே ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். நான் மிளகாய்த்தூள் கம்மியாக தாங்க சேர்த்திருக்கேன். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால மிளகாய்த்தூள் கம்மியாக சேர்த்திருக்கேன். நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் நல்லா தூக்கலாக இருக்குங்க. 1/2 கிளாஸ் இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த நெல்லிக்காய் வேகட்டுங்க. இப்போ நெல்லிக்காய் பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம நெல்லிக்காய் அளந்த பவுல்லையே ஒரு 3/4 கப்பு இப்போ நான் வெல்லம் சேர்க்குறேங்க. குண்டு வெல்லம் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை சேர்த்தியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. ஒரு 10 மினிட்ஸுங்க சிம்லேயே வச்சு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க. பாருங்களேன், பாகு நல்லா சுண்டிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இது நீங்கள் செஞ்ச உடனே சாப்பிட்றத விட இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு நல்லா இதை 24 ஹவர்ஸ் ஊற விட்டுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்குங்க. வெல்லம் கொஞ்சம் பாகாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க. நம்மளுக்கு இது லிக்விடாக இருக்கா மாதிரி தான் இப்போ தெரியும். ஆனால் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு பார்த்தோம்னா இது கெட்டியாகிடுங்க. நல்லா நம்ம இந்த சுகர் சிரப்பு கூடையே இந்த நெல்லிக்காவை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணுங்க. நல்லா ஊறி போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. குழந்தைங்க நம்ம ஊறுகாய் மிளகாய் தூள் போட்டு செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வெல்லம் போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்களேன். ஸ்வீட்டாக இருக்கிறதுனால விரும்பி சாப்பிடுவாங்க. நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ். அதனால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடிங்க. வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். நல்ல நெல்லிக்காய் பாகில் ஊறி இருக்குங்க. பாருங்கள், வெடிச்சு வந்திருக்கு நெல்லிக்காய். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்களா? நான் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அருமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.